ஒளிபரப்ப உதவுபவர்கள் மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 2 முதல் 5 மற்றும் 24 முதல் 28 முடிய. யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கில் இருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னல் அடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீ பிழம்பையும் அத்தீ பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவே நின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒலி
ஒரு போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று ஒன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 148. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரம் அடைந்தனர். அவர்கள் கப்பர்நாவுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்தவில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசுகள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்?
தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தோர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இவ்வுலகில் வாழ்வதற்கு ஒரு வரியை நமக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வரியை நம்முடைய வாழ்க்கையில் செலுத்துகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குடிமக்களாக வாழ்வதற்கு நாம் இறைவனுடைய குடிமக்களாக வாழ்வதற்கும் திருச்சபைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வரியை செலுத்துகிறோம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருவாயில் ஒரு பகுதியை நாம் இறைவனுக்கு வரியாக கொடுக்க வேண்டும் என்பது யாருடைய திருச்சபையினுடைய விருப்பமும் அல்ல. ஆனால் நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வரியை தான் நம்முடைய குடும்ப அட்டைகளில் ஒருவர் 50 ரூபாய் கட்டுகிறார்கள், 20 ரூபாய் கட்டுகிறார்கள், 100 ரூபாய் கட்டுகிறார்கள். வசதியானவர்கள் 500 ரூபாய்க்கு கூட கட்டுகிறார்கள். புரியுதுங்களா? இன்னும் வசதியாக இருப்பவர்கள் 1000 ரூபாய் கூட இந்த வீட்டு வரி, திருச்சபைக்குரிய அந்த சந்த வரியை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில பேர் நல்ல சம்பாதிப்பார்கள், ஆனால் அந்த வரியை ஒரு முழுமையாக ஒரு முகமலர்ச்சியோடு கொடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடோடு இருப்பதை நாம் பார்ப்போம். எனவே இறைவன் குடிமக்களுக்குரிய அந்த வரியை நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு வரியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் நாம் திரு அவைக்கு எவ்வாறு நம்முடைய வரிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். திரு அவை சொல்கின்ற பொழுது அது நமக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு வரிகளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதுவே நாட்டில் தலைவர்கள், நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம், நம்முடைய ஸ்டேட் மாநில அரசாங்கம் இவர்கள் சொல்கின்ற பொழுது அந்த வரியை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே திரு அவைக்கு நாம் எவ்வாறு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது, அல்லது நாட்டுக்கு சார்ந்த நம்முடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கொரோனா டைமில் பெட்ரோல் விலைலாம் அதனுடைய விலை சரிகின்ற பொழுது அதனுடைய விலை குறையக்கூடும். அப்படி குறைகின்ற பொழுது அப்போ ஒரு பெட்ரோலுடைய இந்திய மதிப்பினுடைய விலை வெறும் 36 ரூபாய் தான் இருந்தது. ஆனால் இந்தியாவில் விற்கப்பட்ட விலை 103 ரூபாய். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு நாம் இவைகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு வரியையும் நமக்கு அதிகமாக சொல்கின்ற பொழுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மையோடு நாம் வாழ்கிறோம். இதற்காக நாம் போராடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதற்கு தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கிடையாது. காசு இருப்பவர்கள் அதை பெற்றுக்கொண்டுதான், அதை செலுத்தி கொண்டுதான் அதை வாங்கி கொள்கிறார்களே தவிர அது ஏழையாக இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அந்த வரியை செலுத்த முடியும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுதும் கூட இந்த பட்ஜெட், இந்த 2024-25 பட்ஜெட்டை மத்திய அரசு போட்ட பொழுது இது பணம் வைத்து இருப்பவர்களுக்கு அதனுடைய விழுக்காடு
புரியுதுங்களா? விழுக்காடு 100% விழுக்காடு என்று சொல்கின்ற விழுக்காடு அவர்களுக்கு 5% இருக்கிறது. ஆனால் ஒரு நடுத்தர ஒரு நம்ம வாழ்கின்ற நமக்கு 25 விழுக்காடு போட்டிருக்கிறாங்க. அப்போ நாம் தான் எந்த அளவுக்கு வரி செலுத்துகிறோம். பணம் வைத்திருப்பவர்கள் முதலீடு செய்பவர்களுக்கு 5 விழுக்காடுகள் கொடுக்கின்ற பொழுது, வரி செலுத்துகின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடுகள் பண மதிப்புகள் அதிகமாகுமே தவிர நம்மிடத்தில் இருக்கின்ற நமக்கு கொடுக்கின்ற நாம் உழைக்கின்ற அனைத்தையும் அந்த மத்திய அரசாங்கமானது நம்முடைய உடலையும் நம்முடைய இரத்தத்தையும் உரியக்கூடியவர்களாக, புரிந்துங்களா, நம்மை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எந்த வரி போட்டால் நமக்கு என்ன என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையானது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவேதான் நம்முடைய பங்குல வந்தோம்னா எப்படி ஃபாதர் அப்படி போடலாம், எப்படி ஃபாதர் இப்படி கேட்கலாம் என்ற ஒரு நிலைகளில் நம்ம கேட்குறோம். இது கவர்மெண்ட் சொல்கின்றதுக்கு நீங்கள் கேட்குறீங்களா, குரல் கொடுக்குறீங்களா? எங்கே உன்னுடைய குடி உரிமை எங்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்காக தான் இந்த செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இறைவன் நமக்கு கொடுத்த குடியுரிமைகளை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இறைவன் கொடுத்த குடியுரிமையை நாம் எப்படி அதை வாழ்வாக்குகிறோம், அதை எப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இறைவன் கொடுத்த குடியுரிமை அன்பு செய்ய வேண்டும் என்று செய்கின்ற ஒரு குடியுரிமை தான். வேற எதையும் யாரையும் கஷ்டப்படுத்துங்க, துன்பப்படுத்துங்க, துயரப்படுத்துங்க, வேதனைப்படுத்துங்க என்ற ஒரு குடியுரிமையை இறைவன் கொடுக்கவில்லை. அந்த அன்பு என்ற ஒரு குடியுரிமையை இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது வரியும் இல்லை, வட்டியும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த குடியுரிமையை நான் இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தான் இறைவன் நமக்கு சற்று சிந்தித்து பார்க்க நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் அதை எப்படி நாம் மக்களுக்கு ஒரு உகந்த ஒரு குடிமக்களாக நம்மால் வாழ முடிகிறது என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் இந்த செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். எனவேதான் இறைவன் அவரும் அரசு உரிமைக்கு உட்பட்டவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்பது ஒரு நியாயம், நீதி, நேர்மை, உண்மை இருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்டு நாம் யாரிடமும் பறிக்கக்கூடாது என்பதை தான் இறைவன் நமக்கு சொல்லுகிறார். நாமோ சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சமுதாய சூழ்நிலைகளில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில பேர் 1 பைசா வட்டி கொடுப்பாங்க, ஒரு சில பேர் 2 பைசா வட்டி கொடுப்பாங்க, ஒரு சில பேர் 10 பைசா வட்டி. இது மாதிரியாக கொடுக்கின்ற பொழுது அந்த ஏழையின் மீது இரக்கம் படுகிறவன் 1 பைசா வட்டியை கொடுக்கின்ற பொழுது அவனால் அதை கொடுக்க முடியும், மீண்டும் அதை கொடுக்க முடியும். 10 பைசா வட்டி, 50 பைசா வட்டி, 1 ரூபாய், இது மாதிரி கொடுக்கின்ற பொழுது நாமும் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற வரியை நாம் கணக்கு பார்க்கின்றோம், நாம் அதற்கு சண்டை போடுகிறோம். ஆனால் உங்களை ஏமாற்றுகின்ற இந்த உலகத்தில் நீ யாரிடத்தில் நீ சண்டை போடுகிறாய், நீ யாரிடத்தில் நீ நேர்மையாக இருக்கிறாய், நீ யாரிடத்தில் நீ உண்மையாக இருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக நாம் வாழ முடியும் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் இறைவனுக்குரிய வரியை, இறைவனுக்குரிய ஒரு நீதியை, இறைவனுக்குரிய ஒரு உண்மையை, இறைவனுக்குரிய ஒரு தாழ்ச்சியை, இறைவனுக்குரிய ஒரு வாழ்வை கொடுக்க நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உம் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன், உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன்.
என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உம் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன். உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளம் ஆனீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே ஆண்டவரே, வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் செங்கலாயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையாக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற கருத்துக்களை மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதித்து உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றபடி குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மேல் உயிர்த்தெழும் இதை நோக்கண தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புகள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும் நம்முடைய குடும்பங்களிலிருந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் யாரும் இனியாத ஆத்மக்களையும் உத்திருக்கிற செல்லத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நூலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மலைத்தருள திருவுளமும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் முழுமையாக அவரையே கொடுத்தவர். நாமும் நம்முடைய வாழ்வில், நம்முடைய நாட்டில் வாழ்கின்ற நாமும் ஒவ்வொருவரும் உண்மைக்கும் நீதிக்கும் நாம் வாழக்கூடியவர்களாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வதை
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி